நிலவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாத்து வருகின்றனரில் முன்னோடிகள், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், சிற்றூர் பேரூர் நகரக்கழக நிர்வாகிகள், இந்த கட்சியின் காவல் தெய்வங்கள். என்னால் அல்ல, அவர்களால் இந்த இயக்கம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. என்னிடமிருந்து ஒரு சில காலகட்டங்களில் விலகிச் சென்றவர்கள் என்னை பற்றி எங்கும் குறைத்தோ குற்றம் சாட்டியோ பேசியது கிடையாது. நானும் எந்த மேடையிலும் அவர்களை பற்றி குறை சொன்னது கிடையாது. என்னோடு இந்த சோதனை நிறைந்த பயணத்தில் அவர்கள் பயணித்து வந்த இந்த காலம் வரையிலே அவர்களுக்கு நன்றி. எங்கிருந்தாலும் அவர்கள் நலமோடு வாழ்க. இதை தவிர வேறு எந்த வார்த்தைகளையும் மேடையிலோ அல்லது சங்கொலி ஏட்டிலோ பேசியதுமில்லை, எழுதியதுமில்லை என்ற வகையில் கழகத்தினுடைய நிர்வாக குழு கூடுவதற்கு முன்பு அந்த நிர்வாக குழுவில் அத்தனை மாவட்ட செயலாளர்களும், ஆடுதுறை முருகன் உள்ளிட்ட துணை பொதுச் செயலாளர்களும், துரை வைகோ மறுமலர்ச்சி திமுகவுக்கு வர வேண்டும் என்று சொன்னபோது நான் வருவதற்கு சம்மதிக்க மாட்டேன், இந்த கட்சிக்குள்ளே அவர் வருவதை நான் விரும்பவில்லை என்று சொன்னபோது நீங்கள் ஏன் எதேச்சாதிகாரத்தனமாக இப்படி முடிவு சொல்லுகிறீர்கள்? நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம் என்றார்கள். அப்படியானால் அதிலே ஒருவர் சொன்னார், ரகசிய வாக்கெடுப்பு நடத்துங்கள், அந்த முடிவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது சரி ஏற்றுக்கொள்கிறேன் என்றேன். அங்கே ஒரு வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டது. 106 பேர் நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஓட்டு போட்டார்கள். அதில் 104 பேர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரை வைகோ வர வேண்டும் என்று வாக்களித்தார்கள். 2 ஓட்டுக்கள் தான் வேண்டாம் என்று பதிவாயின. அதனை ஏற்றுக்கொண்டு நான் அதன் விளைவாகவே அவர் இந்த இயக்கத்துக்குள்ளே எங்கள் இயக்க தோழர்களால் துக்க வீடுகளுக்கு செல்வதும், திருமண விழாக்களுக்கு செல்வதும், கொடியேற்று நிகழ்ச்சிகளுக்கு செல்வதும், ஊர் ஊராக சென்று ஒரு 2 ஆண்டு காலத்துக்குள் தமிழகம் எங்கும் அனைத்து இடங்களுக்கும் சுற்றி வந்து அனைவரது உள்ளத்தையும் கவர்ந்து துன்பப்படுகிறவர்களுக்கு தன்னாலான உதவிகளை செய்து, அப்படி அதற்கு பிறகு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்று அவர் மக்களவைக்கு சென்ற பின்னர் சிறப்பாக பணியாற்றுகிறார் என்று வடபுலத்து தலைவர்கள், பிற கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள், என்னிடம் அமைச்சர்கள் பாராட்டிய போது நான் உள்ளுக்குள் மகிழ்ந்தேன். அவர்கள் நடத்திய விதமும் அவர் நடந்து கொண்ட விதமும் எல்லோரையும் கவர்ந்தது. மாறும் என்று அந்த நபர் சொல்ல, ஜனநாயகத்தையே ஒளிவிளக்காக தூக்கி பிடிக்கின்ற தொலைக்காட்சிகள் அதை 10 நிமிடத்துக்கு ஒரு முறை வெளியிட்டு தொலைக்காட்சியில், அது மட்டுமல்ல அந்த நபருக்கு மதிமுக பொதுச் செயலாளர் என்ற பட்டத்தையும் சூட்டி அதே தொலைக்காட்சியில் அவர் சொல்லுகிறார், மதிமுக பொதுச் செயலாளர் இப்படி சொல்லுகிறார், மதிமுக கூட்டணியிலிருந்து மாறும், அது விரைவில் நடக்கும் என்று பேசுகிறார். அடுத்து துரை வைகோவை பற்றி தரம் குறைந்து அவன் இவன் என்று பேசுவதை பற்றி நான் கவலைப்படவும் இல்லை, கோபப்படவும் இல்லை. வயதிலே அவரை விட அவன் சிறியவன் தானே. அப்படி சொல்வதனால் நாங்கள் ஒன்றும் தாழ்ந்து போகவில்லை. மதிமுக